இந்த லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணேன்னு வாங்க வீடியோக்குள்ளே. ஹிமாலயன் நீம் ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட் தான். பிக்காலிக் இலுமினேட் சீரம் அதை அடுத்தது போட்டாச்சு. அடுத்தது மாய்ஸ்சரைசர் ரெவலான் டச் அண்ட் க்ளோ அது வச்சு போட்டேன். எல்லாம் முன்னாடியே போட்டாச்சு. ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப எடுக்க வேணாம், கொஞ்சமாக எடுக்க போதும். போர்ஸ் வர இடத்துல, எண்ணெய் இருக்கிற இடத்துல நான் லிப் ஆயில் போட்டேன். லிப்ஸ்டிக் போடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். முன்னாடி போட்டேன். ஏன்னா இதில் ஒரு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் தான் இது உங்களுக்கு புரியும். நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, நான் சொல்கிறேன். லாக்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் நேச்சுரல் ஷேட் இது எடுத்திருக்கேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறது. நல்லா டாட்டாக வச்சுக்கோங்க. கழுத்துலாம் ஃபுல்லாக, காது, கழுத்து, ஃபேஸு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் என்ன இவ்வளோ போடுறாங்களே அப்படின்லாம் தோணும் தான். முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இது அவ்வளோ பெருசாக தெரியாது. அவங்க பார்த்து இதேமாரி இந்த லுக்கை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சவங்களாம் பண்ணுவாங்க. நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எங்கே கிளம்புனாலும் டைமுக்கு பண்ணிடலாம். நெக்கில் எல்லாம் போடுங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். காது, கழுத்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். இது வேறு கலர், அது வேறு கலர் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாது. எல்லாம் பிளெண்ட் பண்ணிடும். இது பாருங்க, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. பனானா பவுடர், பனானா லூஸ் பவுடர் அது கொஞ்சோண்டு எடுத்துப்போம். ஏன்னா இங்கெல்லாம் எனக்கு ஆயில் வரும்ல, ஆயில் வர இடத்துல ஒரு லைட்டாக இதை செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபினிஷிங் பவுடர். ஃபினிஷிங் பவுடர் இது நெக்ஸ்ட்டு இது ஒரு கொட்டி கொடுத்துருவோம். இது க்ரீமி ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த பவுடர். க்ரீமி ஃபவுண்டேஷனை
செட் பண்ணுறதுக்காக கம்பெக்ட் பவுடர், பனானா லூஸ் பவுடர், ப்ளூ ஹெவன் ஃபினிஷிங் பவுடர் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். எல்லாருமே கலர் கரெக்ஷன் தான் பண்ணுவாங்க. நான் கலர் கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு மாதிரி கருப்பு கப்பாக இருக்கும்ல, அந்த இடத்த தான் அவங்க ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிறதுக்காக கலர் கரெக்ஷன் பண்ணி பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணி ஸ்டெப்பாக ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியே கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிவிடுவாங்க. நான் அது பண்ணதில்லை, பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோவா அந்த அண்டர் ஐலாம் கிடையாது. நீங்களே பாருங்கள், இது லைட்டாக மச்சம்தான். அவ்வளோவா எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபேஸு, வேறு கலராலாம் இருக்காது. நீங்களே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் மச்சம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல கருப்பு தெரியும். வேறு எந்த இடத்துல எனக்கு ஒரே கலராக தான் இருக்கும். அதனால் நான் கலர் கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டேன். டைரெக்டாக ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு ஃபினிஷிங் பவுடர், பனானா பவுடர், ஐப்ரோ பென்சில். இது ப்ரௌன் கலரும் இருக்குது, பிளாக் கலரும் இருக்குது. நான் 2 கலரும் தான் விடுவேன். ஆனால் சில பேர் பிளாக் விட மாட்டாங்க, ரொம்ப திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் 2மே விடுவேன். ஃபஸ்ட்டு அவுட்லைனு ப்ரௌன் கலர் கொடுத்துருவேன். ஐப்ரோ அந்த மேலே தூக்கி விடணும். தூக்கி இறக்குனா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் தான் கொடுக்குறேன். வில்லு மாதிரி கொஞ்சம் நம்மளே தூக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஹேர் எண்டு வரைக்கும் இழுத்து விடுங்க. நீங்களே கட் பண்ணிடாதீங்க. எண்டு வரைக்கும் விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரியலாக இருக்கும். நீங்கள் ஹேர் இதோட முடிஞ்சிட்டுன்னு இதோட கட் பண்ணிடாதீங்க. நல்லா நீட்டாக எடுத்து விடுங்க. ப்ரஷ்ஷால் கொஞ்சம் அப்படியே சீவி விடுங்க. கோம் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல அதாலே கோம் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு விட்ட மாதிரி இல்லாமல் ரியலாக நம்மளுக்கு இருக்கணும்ல. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திக்காக அது ஒரு மாதிரி விடுவோம், உங்களுக்கே தெரியும் இல்லையா? நம்மளுக்கும் அதேமாதிரி விடக்கூடாது. குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி விட்டால் நம்மளுக்கு வேறு மாதிரி விடணும். இதில் ஜென்ஸுக்கும் விடுவாங்களே, அவங்களும் இப்போ விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐப்ரோ பென்சில் விட்டாச்சு. ஜோயி பாப்பா தான் ஐ மேக்கப்பை பண்ண போகிறாங்க. இதை தான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு சொன்னேன்னே. இதுதான் எங்கள் ஜோயி பாப்பா. எனக்கு கண்ணை என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். ஐஷேடாவாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் போடுறாங்க. கோல்டன் கலர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு சைடு போட்டுட்டு ரெண்டாவது சைடும் அதே கலர் கொடுக்குறாங்க, கோல்டன் கலர்.
மெபிலின் கொலசல் போல்ட் ஐலைனர் இது வந்து ஜோய் பாப்பா எனக்கு போட்டு விட போகிறாங்க. பாருங்கள். குட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஜோய் பாப்பா போட்ட ஐலைனர் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் நீங்கள் போடுங்க, உங்கள் அம்மா உங்களுக்கு போடுவாங்க. இவங்க இதை போட்டே ஆகணும்னு இப்போ இருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து NOY லிக்யூட் லிப்ஸ்டிக் 203. ஸ்ட்ராபெரி பிங்க், இது கொஞ்சம் லைட்டாக. பாயில் கொஞ்சம் சைனிங்காக.
கோயிலுக்கு போகணுமா நேற்று, அப்போ இந்த மஞ்சள் கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து இன்றைக்கி வச்சுப்போம், இந்த லுக்கு கரெக்டாக இருக்கும்னு வைக்கிறேன். ஹைலைட்டிங் பவுடர், எப்படி இருக்குது ஜோவி பாப்பா பண்ண மேக்கப்பு? ஆகாதவங்க இந்த லுக்கோட முடிச்சுக்குங்க. கல்யாணம் ஆனவங்க உச்சி போட்டு வச்சு தான் ஆகணும். ஸோ திருஷ்டி போட்டு வைக்க போகிறாங்க. ரோஸ் வச்சு விட போகிறாங்க. எப்படி இருக்கு லுக்கு? ஜோவி பாப்பா செஞ்ச லுக்கு எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.